ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஓய்வு நாள் காலை வேளையிலும் கூட இந்த காணொளி மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எத்தனை ஐஸ்வர்யம், எத்தனையோ சம்பத்து இருந்த போதிலும் இந்த நாட்களிலும் கூட அது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லா உலகினால் நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆராதனைகளிலும் கூட நோக்கி பார்த்து எங்களுக்கு மேலான கிருபையை தந்தீரே. உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறாண்டவரே. நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறபடி நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், மையப்படுத்துகிறாண்டவரே. தாராளமாக ஏறெடுக்கிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் ஓ ஆண்டவரே தேவனுடைய தூது பகுதிகள் அன்று அனைத்தையும் கூட சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. நீரை பொருட்படுத்துவீராக ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த வியாதியோடு, வருத்தத்தோடு, அந்த வேதனையோடு அந்த காணொளி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக, தேர்தல் படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக என்று நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி பிடிக்கிறோம், துதிக்க நம்ம செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. 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 நாளை கூட சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க நான் மறக்க மாட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. எல்லா ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எல்லாம் செய்த சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு உள்ளத்தோடு கரடை கட்டி. ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை நோய்களை
அருகில் நின்று நீதாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே ஓ ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே கிருபை இரக்கங்களா கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறா கிருபை இரக்கங்களா ஒரு நாள் எல்லாம் செய்திருக்கிறது ஒரு நாள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறுபடியும் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே இளமை கழுகு போல புதிதாக மாற்றுகின்றார் எல்லாம் செய்து இளமை கழுகு போல புதிதாக மாற்றுகின்றார் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை ஓடினாலும் சுவாசத்தோடு செய்த நன்மைகளை ஒரு நாளும் கரடைத்தோடு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறுபடியும் செய்த நன்மைகளை ஒரு நாளும் செய்த உள்ளத்தினால் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு விசுவாசத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரண்ட் உயர்த்தி ஹல்லேலூயா இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் நான் ஓடினாலும் நடந்தாலும் என்னுடைய பலன் குறைவதில்லை ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஓடினாலும் நடந்தாலும் ஒரு நாளும் பலன் குறைவதில்லை இன்னொரு பாடலை ஒரு பாடியாரோட நாமத்தை பயன்படுத்தலாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் பாதைகள் எல்லாம் சுவையாக்குவார் கலங்காதே நிச்சயமாகவே முடிவு உன்னிடம் ஹல்லேலூயா மலைகள் எல்லாம் வழியிலாக்குவார் அதையெல்லாம் சுவையாக்குவார் கலங்காதே நிச்சயமாகவே ஒரு நாள் நமக்கு முடிவுண்டு இந்த சொல்லை கூட நாம் எத்தனையோ பேர் நினைத்திருக்கலாம் என்றைக்கு முடிவு வரும் என்று சொல்லி ஆனால் நம் தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு ஒரு நாள் முடிவு இல்லை ஹல்லேலூயா ஒரு நாள் முடிவு உண்டு அந்த நாள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பினாலாக ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாருங்க கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன்
நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் அவர் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செல்வாவேல் முன்னே சமமாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செல்வாவேல் முன்னே சமமாக்குவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். எல்லாம் சேர்ந்து மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்துக்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரின் துதியாலே உயர்த்திடுவோம். செங்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, செங்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்வாரில் குத்திடுவாரே, இரும்பு தாழ்வாரில் குத்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய எல்லோரின் உள்ளத்தினால் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இயேசுவே மலைகளெல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே இருந்த இடத்துல எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நேரமாக நல்ல பாடலை பாட ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிற இந்த இடத்துல எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஆண்டவரை பரிசுத்த வேத வசனம் சொல்கிறது, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதியில் பிரியப்படுகிற தேவன். கர்த்தருடைய ஆவியை கீழ் அங்கு விடுதலை உண்டு என்று வேதம்
இந்த வேலை கூட இந்த ஆராதனை நாடுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து ஆட்கொண்டு ஹalleluya அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். இருந்த இடங்களில் எல்லாம் எழுதின கண்களை மூடியவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நீ பரிசுத்த ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. ஹalleluya என்றும் என்றும் என்று மாறாதவரே, தூயாதி தூயவரே, இரக்கமுள்ள தெய்வமே, 10,000 பேர் சிறந்தவரே, ஓ ஆத்மனேஸ்வரே நன்றி செலுத்துகிறவரே. ஹalleluya ஹalleluya. எத்தனையோ பேர் கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தையும் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளில் வியாதிப்பட்டு இருக்கும் போதிலும் ஆண்டவரே எங்களை கூட சுகம் பெற ஆரோக்கியத்தோடு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆயுசு நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இன்னும் பலப்படுத்துவீராக என்று சொல்லி எல்லா காரணங்களும் உயர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹalleluya. எங்களுக்கு மாத்திரம் போது ஆண்டவரே, ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. துதிக்கலாமே, வாயில திறந்து துதிக்கலாமே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவரே நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க இரக்கம் இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க இரக்கம் இல்லாம வாழ தெரியாதையா. நான் இப்பரும் உங்க கிருபையானப்பா, நான் இளைப்பரும் உங்க கிருபையால செய்திருந்தே உங்க கிருபையானப்பா, நான் இளைப்பரும் உங்க கிருபையானப்பா, நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபையானப்பா, நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபையானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, இரக்கம் இல்லாம ஆண்டவரே வாழ தெரியாதவரே, கிருபை இல்லாம கிருபை இல்லாம வாழ முடியாதையா, இரக்கம் இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை மாத்திரங்களுக்கு போகாண்டவரே, இரக்கங்கள் மாத்திரங்களுக்கு போகப்பா. ஹalleluya. சாலமோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சாலமோன் கேட்ட ஞானத்தை கொடுத்தீங்க, அதுக்கு போல ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் சபையில் சமாதானம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் ஆராதனைகளில் கூட நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எல்லா இரு கரங்களை உயர்த்தி இருந்தவனுமாக ஹalleluya. Oh
நன்றி செலுத்துகிறானே. மெய்யான பாவங்களை கர்த்தரை கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்துவீராக. நாங்கள் சிறு உங்கள் நாமம் மாத்திரம் பெருக வேண்டும் என்று சொல்லி அருமையை சுரேசின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர்கள் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சங்காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இந்த நாளிலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காய் நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே தேவன் நம்மை ஒன்று சேர்த்து நாம் பார்க்கும்படியாக, நாம் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த நேர நாட்களை கொடுத்திருக்காய். கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது
இந்த நாளில் தியானித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். நாம் தியானிக்க வேண்டும், எல்லாம் சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களில் வந்திருக்கிறோம். தியானிக்க வேண்டும், அது உணர்வடைய வேண்டும். தியானிப்பது மாத்திரமல்ல, உணர்வடைய வேண்டும். அடுத்தபடியாக இதை கேட்கிற யாவரும் மனம் திரும்ப வேண்டும். கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும். இதே மூலமாக நம்முடைய வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை முன்குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்குறித்ததுதான் நடந்து கொண்டு வருகிறது. இது புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்ட வசனம் எப்படி நிறைவேறிற்றோ அதுபோல இந்த நாளிலே இந்த நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள் நிறைவேறும் என்று தேவனுடைய சித்தத்தை இந்த நாளில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை குறிப்பாக இந்த நாளில் பார்க்கும் பொழுது ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறலாக மாறும். அந்நாளிலே என்பது இந்த நாள் தான். இந்த நாளிலே தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை ஆமோஸிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளை மூடப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து ஒரு சத்தம் கேட்கப்படாது கூடாது. அந்த ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். இது தேவனுடைய வார்த்தை. தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அந்த மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பூமியிலே இறந்த உடல்கள் சிதறி கிடக்கும். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களை நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது அப்படிப்பட்ட நாட்கள் வருமா? இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாதபடி வீதிகளிலே உடல்கள் எல்லாம் எரியப்பட்டிருக்கும் என்பதை நாம் வாசித்தது மாத்திரமா அது நடக்குமா? ஒரு நாள் நிலைத்து பார்த்தோம். இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இத்தாலி நாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மரணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நடைபாதையில விழுந்து மறிக்கிறார்கள். அவர் யார் என்று தெரியாது. கடைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விழுந்து மறிக்கிறார்கள், யார் என்று தெரியாது. சடலங்கள் எல்லாம் வீதிகளிலே விழுந்து கிடைக்கிறது. அது அந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மறுபடியும் இந்த வசனத்தை படித்தமே தொடர்ந்து அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரேதங்கள் எல்லாம் வீதியிலே எரிக்கப்பட்டிருக்கும். அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அந்த நாளிலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு வந்து அந்த நாட்கள் வந்து அப்படிப்பட்ட நாட்கள் என்ன என்பது நம்மளுக்கு அறியவில்லை. ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இறந்த உடல்கள் எல்லாம் கிடக்கும், வீதிகளிலே கிடக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வந்து வடதிசை, தென் திசை, மேலும் கிழக்கும் இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் நடுங்கும். இந்த நாளில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாதபடி தேசங்களிலே கொள்ளை நோய் வந்திருப்பதை அவர்கள் பார்த்து அலறிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அந்த நாளில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்திலே கடைசி 8ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே ஆமோஸ் 8:8, இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும். தேசங்கள் அதிரும், அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும். தேசங்களிலே என்ன செய்வது என்று தெரிவதில்லை. பிரதமராக இருக்கிறார்கள், அதிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய்க்கு மருந்து கிடைக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். யாருக்கும் இன்னும் சுயமான எண்ணங்கள் கிடையாது. ஆளுகின்ற எந்த அதிகாரிகளுக்கும் சரி, எந்த பிரதமர்களுக்கும் சென்று, எந்த அதிபர்களுக்கும் சென்று என்ன செய்வது என்று அதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிகள் எல்லாம் இந்த நாளிலே குடியிருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை துக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனை மற்றவர்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளா, அது மாத்திரமல்ல, நீ தனித்திருக்க வேண்டும். இந்த நாளிலே தனித்திருக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தனித்திருக்க முடியும்? ஒரு மனிதனாய் பிறந்தவன் அவனுக்கு உண்டான வேலைகள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆனால் தனித்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசியுங்கள். எரேமியா 15:17. நான் பரிகாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். தனித்து உட்கார வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம்.
அந்த நாளில் அவர் வேதவசனம் நிறைவேறும்படியாக இந்த நாளிலே அவர்கள் அரசாங்கம் விடுகிற ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளை கட்டளை என்னவென்றால், நீ தனித்திரு. தனித்திருப்பு தனிமையா உட்கார்ந்து மாத்திரமல்ல, உன்னை விட்டு சில 8 அடி 4 அடி தூரத்திலே மற்றவர்களை விட்டு நீ தனித்திரு. அப்படிப்பட்ட தனிமை வேண்டும் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. தனிமைப்படுத்தப்பட்டோம். நான் நினைத்து பார்க்கும் போது எப்படிப்பட்ட தனியாய் நான் இருக்க முடியும்? ஒரு மனிதன் தனியா இருக்க முடியுமா? யார்கிட்ட பேசாம, வேலை செய்யாம தனித்து நான் எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? ஒரு நாள் 2 நாள் பல மாதங்களாக இந்த நாளிலே நீடிக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் எப்படி ஒரு மனிதன் தனித்திருக்கும்? தேவனுடைய வசனம் நிறைவேறுகிறது, நிறைவேறிக்கொண்டு இந்த நாளிலே நடக்கின்ற இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எரேமியா 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்க 16:4, மகா கொடிய வியாதிகள் சாவார்கள், மகா கொடிய வியாதிகளினால் சாவார்கள், அவர்களுக்காக அவர்களுக்கு புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி மிருகங்களுக்கும் இரையாவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் கொடுமையான வியாதி, மகா கொடிய வியாதிகளுக்கு சாவார்கள். இந்த வியாதி கொடுமையான வியாதி. அந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கொடிய வியாதி வரும் என்று எரேமியாவிலே அதனால கேட்கப்பட்ட வசனமாக இருக்கிறது. அவர்கள் மடிவார்கள். மடிந்தது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நிலத்தில் எருவார். அவர்களை அடக்கம் பண்ண யாரும் இல்லை. அடக்கம் பண்ணுவதற்கு அதை எடுத்து முறைப்படி அடக்கம் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. அநேக வேத வசனங்களை கொண்டு நான் சொல்ல முடியும். இந்த நாளில் மரித்தவர்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் போகணுங்களாமா? 20 பேர் தான் போகணுமாமா. அதுக்கு மேல் போகக்கூடாது என்று அரசாங்க கட்டளை. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக, ஜனவரி மாசத்துக்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு மரித்தவர் ஒருத்தர் மரித்து விட்டால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அடக்கம் பண்ணுவதற்கு குறைந்தது ஒரு 100 பேராவது வேணும். அதுதான் அவங்களை அடக்க ஆராதனை பார்ப்பாங்க. நிறைய பேர் சொந்தக்காரெல்லாம் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் ஆறுதல் படுத்தி அவளை எப்படி அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தவர் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த துக்க வீட்டுக்கு போகும் பொழுது அநேகர் அந்த இடத்துல போய் ஆறுதல் பண்ணுவார்கள். ஆனால் இந்த நாளிலே கவர்மெண்ட் சட்டம் போட்டு இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளே 20 பேருக்கு மேல போகக்கூடாது. இந்த சட்டம் இன்னைக்கே இல்லை. அந்த வசனம் அன்றை நிறைவேறும்படியாக ஆண்டவர் அன்றைய சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும், துக்க வீட்டுக்கு போக கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த நாளில வந்துச்சு. 20 பேருக்கு மேல போக கூடாது. அளவுக்கு ஒரு குடியான காலங்களிலே வேதாகம் அந்த நாளில் எழுதப்பட்டிருக்கிறது. துக்க வீட்டுக்கு நீ போக கூடாது, பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும். அங்க போய் நீ அழுதுட்டு இருக்க கூடாது. துக்க வீட்டுக்கு போய் அழுது கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அரசாங்கம் சொல்லியது 20 பேருக்கு மேல போக கூடாது. என்ன, அங்க போய் சத்தம் போடக்கூடாது, ஒருவரோடு சேரக்கூடாது, ஒருவரோடு பேசக்கூடாது. இப்படி இன்னைக்கு சட்டம் போட்டுருக்காங்க. இந்த சட்டத்தை வேதாகமத்தில் அந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நீ அந்த வீட்டில் பிரவேசித்தாலும் புலம்பக்கூடாது. அடுத்தது, அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயா. அவர்களோடு சேர்ந்து நீ பரிதவித்து அவங்களோடு நீ ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமா சொல்ல முடியாது. அவங்களோடு சேர்ந்து நீ புலம்பக்கூடாது, அவங்களோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாதுங்க, பரிதவிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமில்ல, இந்த தேசத்தில் இந்த மரணம் என்பது யாராருக்கெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்பது நீங்க நினைத்து பார்க்கலாம். பாருங்க, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கொரோனா நோய் வரும், எதிர்ப்பு சக்தி இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு தான் அது வரும், அது எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் அன்றே சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. அதே மாதிரி 6வது வசனம், இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள். இந்த வியாதி வந்தால் யாருக்கு வருவதுன்னு தெரியும். சின்னவங்களுக்கும் வியாதி வரும், பெரியவருக்கும் வியாதி வரும் என்பதை வேதாகம் சொல்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இதனால் குறிப்பாக நீங்கள் சொல்ல வர வேண்டுமானால், ஒருத்தர் மரித்து போனால் அவர் உறவினர் என்ன செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க. இது நம்மளுக்கு உலக நியாதியா இருக்கிறது.
அப்படிப்பட்ட காரியங்களோடு செய்யக்கூடாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வசனத்தை பாருங்க. இந்த தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த நாளிலே ஒருத்தர் மரித்து போய்விட்டால் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு பயந்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு இந்த வியாதி தொட்டி இருக்குமோ, அவரை எடுத்து நாம் அடக்கம் பண்றதுக்கு யார் அதை எடுக்கிறது, எப்படி கொண்டு அடக்கம் பண்றது, யாரெல்லாம் போறதுன்னு பயந்துக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு அந்த பிரேதத்தை பக்குவப்படுத்தி கொண்டு அடக்கம் பண்ணுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வேதவசனம் சொல்கிறது, அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, அவர்கள் புலம்புவாரும் இல்லை, அதை குறித்து யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம வீட்டில் இந்த நாளிலே ஒரு மரணம் சம்பவித்தார். யாரெல்லாம் போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேல அந்த பாடி மேல விழுந்து அழுது, ஐயோ என் தகப்பனோ தாயோ சகோதரியோ அழுது புலம்பி பார்க்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளே இவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த நாளிலே சட்டம் சொல்கிறது அவரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று. யார் இந்த நாளுக்கு அப்படியே அழுது புலம்புவார்கள்? அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் கீறிக்கொண்டு மொட்டை எடுத்துக் கொள்வாரும் இல்லை. இந்த நாளத்தை பாருங்க, அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குவதற்கு 14 நாள் 12 நாள் 3 நாள் 2 நாள் சொல்லி சடங்கு பண்றதுக்கு கூட ஆட்கள் கிடையாது. குறிப்பாக இந்த நாளிலே நான் சொல்ல போனால் மரணம் வீட்டில் வந்து மரணம் என்பதை நடந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அடக்கம் பண்ணி அதை முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை இருந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. இது மாத்திரமல்ல, இதனால வந்து திருமணத்துக்காக நம்ம என்னமோ சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் வந்து சில காலங்கள் வந்து இதனால திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நாட்டில் குறிக்கப்பட்டுருச்சு, டேட் எல்லாம் குறிக்கப்பட்டுருச்சு. ஆனால் திருமணம் நடக்குமா? இதனால நடக்காது. வேத வசனம் சொல்லி திருமணம் என்பது மன மகிழ்ச்சியான நேரம், மணவாளனும் மணவாளி சேர்ந்திருக்கிற நேரம். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த நாளிலே மண்டபங்கள் போய் நீ புக் செய்ய முடியாது. இப்ப திருமணத்துக்காக மண்டபங்களை போய் புக் பண்ண முடியாது. இது எப்படி வேதத்துல போட்டிருக்குதா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை படிக்க கடைசியில, ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலே சந்தோஷத்தின் சத்தம். திருமணம் என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு சத்தம். சந்தோஷமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசி அந்த நாட்களை குறித்து மணவாளன் மணவாட்டியை இவர்தான் என்று முன்குறித்து அவர்கள் பல தடவை பெண் வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கார் ஆண் வீட்டுக்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான நாளை ஓய்ந்திருக்க பண்ணும்படியாக இந்த நாட்கள் மண்டபங்கள் மூடப்படுகிறது. மண்டபங்களில் திருமணங்கள் நிறுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்த இந்த காரியங்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது இது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதற்கு நாம் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஆமோஸ் 8:13 படிங்க. அந்நாளிலே சௌந்தரமுள்ள கன்னிகளும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று வாலிப பெண்கள் வாலிபர்கள் இந்த நாளில் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போவார்கள். ஆண்டவருடைய வசனம் இப்படி உற்சாகமாய் நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது அதை சொல்ல முடியாத ஒரு நேரங்களில் வந்து விடுகிறது. அப்ப பாருங்கள், அவர்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியாத தடைகளான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. திருமண அரங்குகள் மூடப்பட்டு திருமண இசை கட்சிகள் எல்லாம் இல்லாமல் போகும். இப்படி மணவாளன் மணவாட்டி சேர முடியாத ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கடவுளின் வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் நாளிலே கேட்கக்கூடியாத பஞ்சகாலங்கள் வந்து விட்டது. நாம் ஒரு நாளில் பார்ப்போம், வேதத்தை படிப்போம். இப்படிப்பட்ட பஞ்சங்கள் வரப்போகிறதா? நிச்சயமாக எப்பொழுது வரப்போகுது அப்படின்னு நான் நினைத்திருப்போம். எடுத்து வாசிங்கள். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகும் பஞ்சமல்ல.
கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய ஒரு பஞ்சத்தை உருவாக்கும்படியாக அதனாலே ஆண்டவர் சொன்னார். முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது அதனாலே அந்த பஞ்சம் தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். அது ஆகார குறைவினால் உண்டாக பஞ்சம் அல்ல, அது அடுத்தபடியாக வருகிறது. ஜலத்தினால் உண்டாக ஜலம், அந்த தண்ணி கிடைக்கலையே என்கிற பஞ்சம் அல்ல, அதெல்லாம் வந்துருச்சு. இப்ப எத்தனையோ இடங்கள்ல தண்ணி கிடைக்காத பஞ்சம் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அப்படிப்பட்ட பஞ்சங்கள் உண்டாகி தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். இந்த நாளில் ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஆலயத்திலும் தேவனுடைய திருவசனத்தை கேட்க முடியாத காலங்கள் வந்து விட்டது. வசனத்தை கேட்க கொடுக்காத ஒரு பஞ்சம் வருகிறது என்று ஆண்டவர் அதனாலே உரிக்கப்பட்ட வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீ வடக்கில் எங்கு சென்றாலும் ஆலயம் கிடையாது, தெற்கிலே எங்கு சென்றாலும் ஆலயம் கிடையாது. வடதிசையும் தென் திசையும் மேற்கும் கிழக்கும் எல்லா தேசங்களிலும் உள்ள ஆலயங்கள் மூடப்பட்டு நீருது. நீ வசனத்தை கேட்பதற்கு இந்த நாளில் ஒரு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சத்தை யார் தீர்ப்பார்? தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் செபிக்கும் பொழுது, அனுதினமும் இந்த நாளிலே டிவி நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனுதினமும் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரர் மோகன்சி ராசன் அவர்கள் கொடுக்கப்பட்ட செய்திகளை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட நாட்கள் எவ்வளவு நாட்களாக ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக இந்த பூமியில எழுப்புதல் எப்படி உண்டானது என்பதை அவர் விலைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட பஞ்சங்கள் வரியில் வந்து விட்டதே. இந்த நாளில் வேத வசனங்கள், இந்த டிவி இல்லைன்னா, தொலைக்காட்சி இல்லைன்னா, இந்த நாளில் வேத வசனங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுக்காக ஆண்டவர் ஒரு உதவி செய்திருக்கிறார். அதனால தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தீயிலே போட்டும் பொழுது, நெருப்பிலே போடும் பொழுது அவர்கள் எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள் நாம் பார்க்கும் பொழுது தானியேலை நாம் பார்க்கிறோம். அதை விட ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால இப்படிப்பட்ட காலங்கள் வந்து விட்டது. வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன் ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை தேட தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை காணாமல் போவார்கள். இதனால நீ எந்த உலகத்தில் எங்க போனாலும் ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, அவனுடைய வேத வசனம் கேட்கப்படவில்லை. அதனால தொடர்ந்து ஆண்டவர்களே நாம் தியானிப்போம், ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து நாம் ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாம் மனம் திரும்பாத சில காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் தேவ கிருபையினாலே கர்த்தர் அதை நான் மனம் திரும்பிக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து புது பலன் அடைவோம் என்பதை இந்த நாளில் சொல்லிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கின்ற ஆவியானவர் நம்மை உணர்த்தி ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபிக்கவும், மதியத்தில் ஜெபிக்கவும், அது மாத்திரமல்ல இரவிலே ஜெபிக்கவும் கர்த்தர் நம்ம கிரியை செய்ய நாம் தொடர்ந்து அதற்காக நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கோம். காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றியன், நன்றி நன்றியன், நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எல்லா நேரங்களும் ஆண்டவரை துதிக்க நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு, அவருடைய வருகையில் பிரவேசிப்பதற்கு ஒரு ஏற்ற தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்குது, எதற்காக நடக்குது, ஏன் நடக்குது, எப்ப நடக்குது என்று நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் ஆமோசிலும் எரேமியாவிலும் ஏசாயாவிலும் தேவனுடைய பிள்ளைகளை சொன்ன வார்த்தைகளினால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த நாளிலே இந்த வியாதி, கொள்ளை நோய், இந்த கொரோனா நோய் சீக்கிரமாக கர்த்தர் எல்லாம் விடுதலை கொடுப்பார். சுவிட்சமாக தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஏற்ற தருணத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சந்திக்க செய்து கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் நேசிக்கும் நல்ல அன்பின் தகப்பனே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக கொடான கோடி நன்றி ராஜா. அப்பா, இந்த புதிய நாளை காண முடியாமல் எத்தனையோ பேர்கள் மறித்திருக்கிறார்கள். அவளை காட்டும் எங்கள் மேன்மையாக ஜீவனை கொடுத்து என் தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அப்பா நாங்கள் இந்த ஒரு நல்ல ஒரு காணொளி காட்சியின் மூலமாக என் தேவனாய் கர்த்தரை நாங்கள் தொழுது அந்த செய்திகளை அப்பா கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிறது நல்ல காலங்களுக்காக கொடான கோடி நன்றி ராஜா. அப்பா, ஏறத்தாழ 8 வாரங்களுக்கு மேலாக தேவாலயங்கள் முழுவதும் முடங்கி இருக்கிறது ராஜா. அப்பா, வசனத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்ச காலம் வரும் என்று நீர் சொன்னீர் தகப்பனே. அப்பா, உம்மை நாங்கள் முழுவதும் அறிந்து கொண்டு அப்பா உம்மை பற்றி தெரிந்து கொண்டும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உலகத்தில் இருப்பவையில் காட்டிலும் என்னில் இருக்கிற தேவாதி தேவன் நீங்க பெரியவங்க சுவாமி. அப்பா, இதோ சாமி, மனிதரை நம்புவதை காட்டிலும் என் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மையில் பற்றுதலாய் இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்கிறோம் தகப்பனே. இந்த தேசம் முழுவதும் அந்தகாரப்பட்டுள்ளது தகப்பனே. இந்த தேசம் முழுவதும் முடங்கி இருக்கிறது தகப்பனே. அப்பா, இதோ இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மனிதர்களாலும் ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை தகப்பனே. அதிகாரம் படைத்த அத்தனை அதிகாரிகளாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ராஜா. பணம் படைத்தவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே எத்தனையோ விதமான மக்களை ஆண்டவரே படுகுழிக்குள் தள்ளி கொண்டிருப்பதை தெய்வனாய் கர்த்தர் அப்பா நீங்க அறிவீர் சுவாமி. அப்பா, இந்த நேரம் முழுவதும் அப்பா ஒரே அழுகையின் குரலாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது ராஜா. நாட்டுக்கு நாடு அப்பா வேறுபட்டு ஆண்டவரே மனிதர்கள் பிணக்குவியல்களாக ஆண்டவரே அந்த குழிக்குள் சென்று கொண்டு இருப்பதை எங்கள் கண்கள் காண்கிறது தகப்பனே. ஒரு விஷயம் என் தேவனாய் கர்த்தர் அப்பா ஒரு விஷயம் மனம் போதும் ஆண்டவரே, போதும் ராஜா. அப்பா, உம்மால் ஒருவரை தவிர ஆண்டவரை இவற்றை குணப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரை மனிதர்களோ ஆண்டவரை மருத்துவர்களோ ஆண்டவரை ஒருவராலும் கூடாத காரியம் என் தேவனால் மாத்திரம் கூடும் சுவாமி. ஆண்டவரை நீர் நினைத்தால் ஆண்டவரை நீர் சொல்ல நினைத்தால் ஆண்டவரை எல்லாம் சரியாகும் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரை, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேசம் முழுவதும் அப்படியே அலுவலர் கேட்டுக்கொண்டிருக்கிறது ராஜா. தேசம் முழுவதும் அலுவலர் கேட்டுக்கொண்டிருக்கிறது தகப்பனே. உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, ஆளுகை செய்யும் தகப்பனே. அப்பா, மனம் இருக்குங்க ராஜா, மனம் இருக்குங்க ராஜா. ஆண்டவரை போதும் ராஜா. ஆண்டவரை சிறு குழந்தைகள் வரை முதியவர்கள் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கொரோனா வைரஸிற்கு ஆண்டவரை தீர்வில்லாத ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை நாங்கள் நெருக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் எந்த மருந்துகளும் ஆண்டவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை சொல்லி எந்த மருத்துவர்களாலும் ஆண்டவரை குணப்படுத்த முடியவில்லை சொல்லி சகலத்தையும் படைத்த பரிசுத்த தேவனால் ஆண்டவர் உம்மால் மாத்திரம் ஆண்டவரை இவற்றை குணப்படுத்த முடியும் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக கொடான கோடி நன்றி சுவாமி. ஆண்டவரை எத்தனையோ ஜனங்கள் அப்பா உங்களுடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மகளாக ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வர உதவி செய்யும். அப்பா, உபத்திரவத்தின் காலம் தொடங்கிவிட்டது ராஜா. உபத்திரவத்தின் காலம் தொடங்கிவிட்டது ராஜா. அப்பா, இப்பொழுது எழுப்புதலின் காலம் ஆண்டவரை தொடங்க இருக்கிறது தகப்பனே. எழுப்புதலின் காலம் தொடங்க இருக்கிறது தகப்பனே. அப்பா, இதோ சுவாமி, மணவாளன் வரும் பொழுது மணவாட்டியாக சபை நாங்கள் எந்த நேரம் ஆண்டவரே அந்த சமூகத்தில் நாங்கள் கடந்து வர நாங்கள் தயாராக இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் நீங்க பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நல்ல நாளுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரே மருத்துவர்களுக்காக ஆண்டவரை போலீஸ் துறைகளுக்காக மற்றும் இப்படியாக ஆண்டவர் அதிகாரம் படைத்த அனைவருக்காக உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனாதிபதி, பிரதமர் இப்படியாக அதிகாரம் படைத்த அத்தனை அதிகாரிகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லோருக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையும் ஜீவனையும் கட்டளையிடுங்க சுவாமி. எத்தனையோ இல்லங்களிலும் எத்தனையோ மருத்துவமனைகள் கொடிய நோய் நொடிகளால் வாடி வதங்கி கொண்டிருக்கும் மக்களை முழுவதும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல உடைய பரிசுத்த ரத்தத்தை அவர்கள் மேலே தெளிக்கும் சுவாமி. உடைய பரிசுத்த ரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர் நோய் நொடிகள் எல்லாவற்றையும் குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கிருபையும் நீண்ட ஜீவனை நாட்களையும் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் ஆனது ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை குறுகிய காலத்திற்கு ஆண்டவரை இந்த தேசத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவரை நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி திறப்பின் வாசலில் நின்று என் தேவனாய் கர்த்தர் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. உம்மை நம்பி ஆண்டவரை உம்மை நம்பியவர்களை நீர் ஒருபோது வெட்கப்படுத்துகிற தெய்வம் நல்ல சுவாமி. உம்மை நம்பி வந்தவர்களை புறம்பே தள்ளுகிற தெய்வம் நல்ல சுவாமி. உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரே ஒரு விடை நீங்க தான் தகப்பனே, ஒரே ஒரு ஆறுதல் நீங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் மாத்திரம் போதுமானது, நீங்கள் மாத்திரம் போதுமானது. ஒரு
வார்த்தை சொல்லும் ராஜா, அனைத்தும் ஆண்டவரை சுகமாக்கப்படும். ஆண்டவரை ஒரே ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இந்த தேசமே காத்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா உடைய ஒரு வார்த்தைக்காக இந்த தேசம் காத்து கொண்டிருக்கிறது ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தேசம் ஆண்டவரை இயல்பு நிலைக்கு திரும்ப என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவர் இப்பொழுது நடத்திருக்கக்கூடிய எல்லா விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரை இந்த காணொலி காட்சியின் மூலமாக நடக்கக்கூடிய ஆலய ஆராதனைகளை தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த செய்திகளை கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் என் தேவனாய் கர்த்தர் மேல் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை அதிகப்படியான ஆண்டவரை பிடிப்பு உண்டாகி என் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை அவர்கள் இருதயங்களை வைராக்கியமாக்கிக் கொள்ள உதவி சகல துதி கன மகிமை ஒருவருக்கிறே செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் கிருபை மிருக நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே அப்பா சோதரம் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த சபை மக்களை நான் நேரில் பார்க்க முடியாவிட்டால் காணொளி மூலியமாகவும் ஆண்டவரை காண செய்த கிருபிக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதரம் குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க. சோதரம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளிலே அப்பா நாங்கள் தனித்திருந்து காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் எந்நேரம் ஆண்டவரை நாங்கள் துதிக்கும்படியாக கர்த்தர் நாட்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் தியானித்து ஆண்டவரே சோதரங்கத்தாவை துதிக்கிறோம். உடைய வேத வசனங்களை ஆராய்ந்து நாங்கள் ஆண்டவர் அதன்படி நடக்க எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கார். நன்றி. சீக்கிரமாக நாங்கள் நேரில் காணவும் ஆண்டவரே சோதரம் ஆலயங்கள் திறக்கப்படவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக கர்த்தாவே சோதரம் ஆலயத்தை திறக்கப்பட்டு நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியனிக்கும் நாளை கலந்து கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் சதா காலம் ஆண்டவருடைய வரைக்கும் மட்டும் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.